இந்த காசாவினுடைய நிலப்பரப்பை பொறுத்தவரையில் உலகத்திலே எத்தனையோ சுதந்திர போராட்டங்கள் நடந்திருக்கிறது. உலகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான நாடுகள் அமெரிக்கா, பிரித்தானியா போன்ற நாடுகளுடைய ஆக்கிரமிப்பிலிருந்து மீட்கப்பட்ட நாடுகள் தான் என்பதிலே யாருக்கும் எவ்வித மாற்று கருத்துக்களும் கிடையாது. இதே நேரத்தில் இன்றைக்கும் நாம் வாழுகிற காலகட்டத்திலே அடிமைகளை போன்று நடத்தப்படுகிற ஒரு சில இடங்களில் மிக முக்கியமாக உலகத்திலேயே இப்படி ஒரு இடம் கிடையாது என்று பார்க்கிற அளவுக்கு உண்டான அநியாயங்களும் அக்கிரமங்களும் துரோகங்களும் கட்டமைக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு இடம் இருக்கும் என்றால் அது காசா பாலஸ்தீன பூமி மாத்திரம்தான். இந்த காசாவில் ஏன் இத்தனை அநியாயங்கள், ஏன் இவ்வளவு நடக்கிறது என்பதை தாண்டி எதற்காக காசாவில் இருக்கக்கூடியவர்கள் இஸ்ரேலோடு முட்டி மோதி கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வரைபடம் உங்களுக்கு சுருக்கமாக காட்டி நிற்கும். ஏனென்று சொன்னால் இந்த வரைபடத்தை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த வரைபடத்திலே பல உண்மைகளையும் நமக்கு புரிந்து கொள்ள முடியும். குறிப்பாக இந்த இஸ்ரேலிய பாலஸ்தீன பிரச்சனை என்பது ஏதோ மதம் சார்ந்த பிரச்சனை என்று காட்டிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இஸ்லாத்திற்கும் யூதர்களுக்கும் இடையிலான பிரச்சனையாக பார்க்கக்கூடியவர்களும் இருக்கிறார்கள். இதை இடம் சார்ந்த பிரச்சனையாக பார்க்கிறவர்களும் இருக்கிறார்கள். உண்மையில் இது ஒரு இடம் சார்ந்த பிரச்சனை என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். யூதர்களை, யூத மக்களை அழிக்கிற எந்த தேவையும் ஹமாஸுக்கு கிடையவே கிடையாது. யூதர்களுடனான பகையை தீர்ப்பதற்கான ஒரு சந்தர்ப்பமாக இது பயன்படுத்தப்படுவதும் இல்லை. இஸ்லாத்தை, இஸ்லாமியர்கள் ஒருபோதும் யூதர்களை முழுமையான எதிரியாக நாம் பார்ப்பதும் இல்லை. இஸ்லாம் அப்படி பார்க்க சொல்லவும் இல்லை. இது தொடர்பாக தனியான ஒரு வீடியோவும் நாம் வெளியிட்டு இருக்கிறோம். இந்த நேரத்தில் இந்த இடத்திற்கான ஒரு போராட்டமாக இருக்கிறது. பாலஸ்தீனம் என்கிற பெருநிலப்பரப்பை யூதர்கள், ஜியோனிஸ்டுகள் வந்து ஆக்கிரமித்திருக்கிறார்கள். அந்த நிலப்பரப்பை மீட்டுக் கொள்வதற்காக அங்கே இருக்கிற பாலஸ்தீன போராளிகள் போராடி கொண்டிருக்கிறார்கள். எல்லாவற்றுக்கும் மேலாக அங்கே இருக்கிற மஸ்ஜிதுல் அக்ஸா என்கிற புனித பள்ளிவாசலும் அமைந்திருக்கக்கூடிய ஒரு பூமியாக அந்த பூமி இருக்கிறது. இப்படியான நேரத்தில் இதுதான் காசாவினுடைய வரைபடம். 2007ஆம் ஆண்டு தொடக்கம் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு ராணுவத்தினுடைய அடக்குமுறைகள் இங்கே உச்சம் தொட்டிருக்கிறது. இங்கே இந்த ரெட் கலர்ல இருக்கக்கூடிய பகுதிகளை நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னா இவ்வளவுதான் காசா என்கிற நிலப்பரப்பாக இருக்கிறது. இவ்வளவுதான் காசா. இந்த காசாவில் என்னவெல்லாம் இவர்களுக்கு இருக்கிறது என்பதை விட என்னதான் அவர்களுக்கு இருக்கிறது என்று கேட்டால் அது நியாயமாக இருக்கும். குறிப்பாக அவர்களுக்கு எதுவுமே இல்லை. உரிமைகள் இல்லை, சலுகைகள் இல்லை, தேவையான எதுவுமே அவர்களுக்கு வழங்கப்படுவதில்லை. எதை செய்ய வேண்டும் என்றாலும் இஸ்ரேலிடம் கேட்டுத்தான் செய்ய வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறது. குறிப்பாக இந்த காசா என்பது ஒரு உலகத்திலே இருக்கக்கூடிய வெளிப்படையான ஒரு சிறைச்சாலை என்பதுதான் உண்மை. ஏன்னா இது ஒரு சிறை தான். இங்கு என்ன செய்யணும்னாலும் இஸ்ரேல்கிட்ட கேட்டு தான் செய்யணும். அதை தாண்டி எதுவும் நீங்கள் செய்ய முடியாது. உதாரணமாக இங்கே உள்ளே வர வேண்டும் என்றால் 3 வழிகள் தான் இருக்கிறது. முதலாவது வழி இஸ்ரேலுடைய பகுதிகளிலிருந்து, பாலஸ்தீனத்தை ஆக்கிரமித்திருக்கிற இஸ்ரேலுக்குள்ள இருந்து வரக்கூடிய வழி. இந்த வழியால் உள்ள வரணும். இந்த வழி பைத் ஹனூன் என்கிற பகுதிகளில் இருக்கக்கூடிய கிராசிங். இந்த கிராசிங்கால உள்ளே நுழைய முடியும், நுழைவதாக இருந்தால். அல்லது இன்னும் 2 வழிகள் இருக்கிறது. ஒன்றோ ரஃபா பார்டர், இதைத்தான் இப்ப திறந்து வச்சிருக்கிறாங்க. இந்த பார்டர் வழியாகத்தான் காசாவுக்குள்ள தற்போது உணவுகள், தண்ணீர், மருந்துகள் ஒரு நாளைக்கு 100 ட்ரக்குகள் வந்து கொண்டிருக்கிறது. அதுவல்லாமல் இன்னொரு வழியும் இருக்கிறது. இந்த இடத்துல இருக்கிறது. இந்த இடம்னா அது இருக்குது இஸ்ரேலுக்குள்ள. அந்த இஸ்ரேலுக்குள்ள இருக்கக்கூடிய பகுதி என்னன்னு கேட்டா கரீம் அபு சலீம் என்கிற கிராசிங். இந்த 3 கிராசிங்கால தான் யாரும் உள்ள வந்தால் வர முடியும். வெளியே போவதாக இருந்தாலும் இதனால் தான் வெளியே போக முடியும் என்பதுதான் உண்மையாக இருக்கிறது. இங்க இருக்குது ஒரு கிராசிங், இங்க இருக்குது ஒரு கிராசிங் ரஃபா இருக்குது, இந்த இடத்துல கரீம் அபு சலீம் இருக்குது. இந்த 2 கிராசிங்கும் இஸ்ரேலுக்குள்ள இருக்குது. ஒரு கிராசிங் ஈஜிப்ட் வழியாக இருக்குது. இந்த 3 வாசல் தான் காசாவுக்கு இருக்கிறது. இப்படி உலகத்தில் எந்த ஒரு நாட்டையாவது நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா? எந்த ஒரு சமூகத்தையாவது பார்த்திருக்கிறீங்களா? அவ்வளவு அநியாயத்துக்கு அவர்கள் உட்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் குறிப்பாக நாம் சில பேர் அறிந்திருப்போம், பல பேர் அறியாத ஒரு விஷயம் என்னன்னு கேட்டா இந்த காசாவுக்கு சொல்லி தனி ஏர்போர்ட் இருந்தது. இன்னைக்கு ஏர்போர்ட் கிடையாது. வான்வெளியை பயன்படுத்தவும் முடியாது. இந்த காசாவினுடைய முழு வான்வெளியும் இஸ்ரேல் தனக்கு சொந்தம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது. இதுக்கு மேலே யாரு பறக்கணும்னாலும் இஸ்ரேல்ட்ட அனுமதி இல்லாம பறக்க முடியாது. ஆனால் இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா 2001 வரைக்கும் இந்த இடத்துல அதாவது பாலஸ்தீன மக்களுக்கான காசாவில் அவர்களுக்குரிய ஏர்போர்ட் இங்கே இருந்தது.
விமானம் மூலமாக பயணிக்கக்கூடிய ஏர்போர்ட் இருந்தது. இந்த ஏர்போர்ட்டை 2001 இஸ்ரேல் டிஸ்ட்ராய் பண்ணினாங்க, அழித்து நொறுக்கினார்கள். எனவே அவர்களுக்கு ஏர்போர்ட்டும் கிடையாது. இன்னும் சொல்ல போனால் அநியாயத்தில் மிகப்பெரிய அநியாயம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, இந்த இடத்துல சுமார் 21 மைல்ஸ் 41 கிலோமீட்டர் இந்த பகுதி கடற்பரப்பு. அந்த கடற்பரப்பை பார்த்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்தால ஆரம்பிக்கும். இதெல்லாம் பாலஸ்தீனத்தினுடைய காசாவினுடைய கடற்பரப்பு. இந்த காசாவினுடைய கடற்பரப்பையும் யாரு கண்ட்ரோல் பண்றாங்கன்னா இஸ்ரேல் தான் கண்ட்ரோல் பண்றாங்க. இதற்குள்ள என்ன மீன் பிடிக்கிறதா இருந்தாலும், எது செய்ததாக இருந்தாலும், எதுவா இருந்தாலும் இஸ்ரேலுடைய அனுமதி இல்லாமல் யாரும் எதுவும் செய்யக்கூடாது. 2007ஆம் ஆண்டில் இருந்து இதுதான் இவர்களுக்குரிய தலைவிதியாக இஸ்ரேல் சொல்லிக் கொண்டிருக்கிறது. இப்படி இருக்கும்போது யாராவது இப்படியான ஒரு நிலையில வாழுவதற்கு விரும்புவாங்களா? அதை யோசிச்சு பாருங்களேன். இவங்க தீவிரவாதி என்று சொல்லக்கூடியவர்கள், சில சகோதரர்களை நாங்கள் பார்க்குறோம். இந்த கமெண்ட்ல ஹமாஸை பற்றி பேசுகிற நேரத்தில் நீங்க அவர்களுக்கு எதிராக அவர்களை பயங்கரவாதிகள் என்றெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள். நீங்க அவங்கள பயங்கரவாதி என்று சொல்றதுனால நான் உங்களை திட்டுகிற இடத்துல நான் இல்லை. ஆனா அந்த சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறங்க, இந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள உங்களை வாழ விட்டால் நீங்களும் போராடத்தான் செய்வீர்கள். அப்படியானால் நீங்களும் ஒரு பயங்கரவாதியாகத்தான் பார்க்கப்படுவீர்கள். உலகத்தில் ISIS-ஐ நாங்கள் ஒரு ஏற்றுக்கொள்வதில்லை. அவர்கள் பயங்கரவாதிகள். பயங்கரவாதத்தில் ஈடுபடக்கூடிய எந்த ஒரு பயங்கரவாத அமைப்புகளையும் இஸ்லாமியர்கள் ஏற்றுக்கொள்வதில்லை, அவர்களுக்கு எதிராக இருக்கிறார்கள். அதற்கு இலங்கையும் தமிழகமும் 100% சாட்சியாக நீங்கள் பார்க்க முடியும். தமிழ் பேசுகிற மக்களுக்கு மத்தியில் இந்த வீடியோ போடுறதுனால சொல்றேன். ஈஸ்டர் அட்டாக் நடந்த நேரத்தில் அந்த அட்டாக்கை தடுக்கும் விதமாக இப்படி ஒன்று நடக்க போகிறது, அதை தவிர்த்து கொள்ளுங்கள், உடனடி ஏற்பாடுகளை செய்யுங்கள் என்று பலமுறை பாதுகாப்புத்துறையிடத்தில் நேரடியாக போய் சொல்லியும் அவர்கள் அதற்கு எந்த ஆக்ஷனும் எடுக்காத காரணத்தினால்தான் இவ்வளவு பெரிய அட்டாக் நடந்து முடிந்தது என்கிற பாரிய குற்றச்சாட்டு இலங்கைக்குள் இருப்பது தெரியும். இதுபோன்று இந்தியாவிலே எந்த ஒரு இடத்துல எந்த தாக்குதல்கள் நடைபெற்றாலும் பயங்கரவாத தாக்குதல்களாக இருக்கிற நேரத்தில் அதை எதிர்த்து முதலில் களம் காணுகிறவர்கள் முஸ்லிம் என்பதில் எந்த மாற்று கருத்தும் யாருக்கும் இல்லை. அப்படி இருக்கிற இடத்துல பயங்கரவாதத்திற்கு நாங்கள் அத்தனை பேரும் எதிரானவர்கள். இஸ்லாம் எந்த ஒரு மனிதனையும் அநியாயமாக கொள்வதற்கு ஒருபோதுமே அங்கீகாரம் வழங்கவில்லை. ஒரு உயிரை வாழ வைத்தவன் முழு மனித சமூகத்தையும் வாழ வைத்தவன் ஆவான் என்று சொல்லி குர்ஆன், திருமறை குர்ஆன் எங்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறது. எனவே நாங்கள் யாரும் பயங்கரவாதத்தை ஆதரிப்பவர்கள் அல்ல. ஆனால் இது பயங்கரவாதம் அல்ல, தன்னுடைய நாட்டுக்கான போராட்டம் சகோதரர்கள் புரிஞ்சுக்கிறங்க. இவ்வளவு ஒரு சிறிய இடத்திற்குள்ள எந்த மனிதனாலாவது வாழ முடியுமா? வெறும் 40 கிலோமீட்டர் தான் இந்த இடம் கொண்டிருக்கிறது. இந்த 40 கிலோமீட்டருக்குள்ள அவர்கள் தான் தண்ணீர் கொடுக்க வேண்டும். இஸ்ரேல்ட்ட கேட்டு தான் கரண்ட் எடுக்கணும். இஸ்ரேல்ட்ட கேட்டு தான் சாப்பாடு எடுக்கணும். இஸ்ரேல் சொன்னா தான் மருந்து வரும். இஸ்ரேல் அனுமதியோட தான் இங்க இருந்து நீங்க வெஸ்ட் பேங்க்ல போய், இங்க இருந்து வெஸ்ட் பேங்க் இங்க இருக்குது, வெஸ்ட் பேங்குக்குள்ள நீங்க போகணுமா இருந்தா கூட, மருந்தெடுக்க போகணும்னா கூட இஸ்ரேலுடைய ஆக்கிரமிப்பு ராணுவம் அனுமதி தந்தால் தான் போக முடியும். இப்படி ஒரு அநியாயத்தோட எந்த மனிதனாவது வாழ முடியுமா? யோசிச்சு பாருங்களேன். இப்படி ஒரு சிறைச்சாலையை விட கொடுமையானது அது. அதனால தான் இதுக்கு மேல் பொறுக்க முடியாது. 2007 2023 வரையும் இதை பொறுமையாக ஏற்றுக்கொண்டிருந்த பாலஸ்தீன அப்பாவி மக்கள் 16 ஆண்டுகளுக்கு பிறகு எங்கள் உரிமையை நாங்களே மீட்டு தீருவோம் என்று களமிறங்கியதன் விளைவுதான் இன்றைக்கு இஸ்ரேல் பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது.